வணக்கம். நான் டிவிகே தொண்டன் பேசுகிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் களம் காண இருக்கிறது. நம்மளை நம்பி தான் விஜய் அண்ணன் வந்திருக்கிறாரு. நமக்காக தான் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவ்வளோ கெட்ட பேர், அவதூறு, அவ்வளவு என்ன சொல்கிறது, தேவையில்லாத வீண் பழிகளை சுமந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நமக்காக தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். எடப்பாடி எதுக்காக இந்த பதிவுன்னா, எடப்பாடி பகுதியில் வேட்புமனு தாக்கலில் 2 மனுவுமே, அதாவது ஒரு தொகுதிக்கு 2 கேண்டிடேட் போட்டு, அதாவது வேட்பாளராக பதிவு செய்யணும், ஒன்றும் இல்லைனாலும் ஒன்று இதுவாகும்னு சொல்லிட்டு 2 பேருமே பதிவு இதுவாகலை. மனு அந்த வேட்புமனு திருப்பி ரிட்டர்ன் செஞ்சுட்டாங்க, அப்படி நிகாரிச்சிட்டாங்கன்னு போட்டுக்குது. அதை கொஞ்சம் பொறுப்பாக செய்கிறது இல்லையா, அதை கொஞ்சம் பொறுப்பாக கொஞ்சம் கையாளுறது இல்லையா, அரசியல் முன் அனுபவங்களை கொஞ்சம் கூட வச்சுட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, தலைமையிடத்தில் தெரிவிச்சாவது இல்லை வழக்கறிஞர் மூலமாக அதை செஞ்சு முடிக்கலாம் இல்லையா. இது சதியாக இருந்தால் அந்த சதியை மீண்டுமே நம்ம இது பண்ணி அதை நம்ம சரியாக்கிடலாம். உங்களுடைய கவனக்குறைவால் நடந்திருந்தால் அதெல்லாம் தப்பு நண்பா. அது இல்லாமல் பெரம்பூர் தொகுதியில் தளபதிக்கு எதிராக ஜோசப் எஸ் விஜய், ஜி விஜய், கே விஜய், எஸ் ஜோசப் அப்படின்லாம் வேறு இனிஷியலில் வேறு பேர்லையும் தளபதிக்கு அகைன்ஸ்டாகவும், இது திட்டமிட்ட சதி. இது யாராலையும் மறுக்க முடியாது. இது திட்டமிட்ட சதி. இந்த நம்ம தலைவர் மேலே ஆப்போசிட்டாக அவங்க பேரில் குழப்பம் உண்டாக்குறதுக்காக இவங்களாம் போட்டிட்டு இருக்கிறாங்க. அது திமுகவினுடைய சதின்றது அப்பட்டமாக முடிவாயிருக்குது. 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க 233 ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடியில் அந்த மனு அவங்களுடைய விண்ணப்பம் நிகாரிச்சிட்டாங்க, தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இது திட்டமிட்ட சதியாக இருந்தால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க. வேணாம், நமக்கு நம்ம தளபதி அங்கே என்ன சொல்லுறாங்க, போட்டியிடாமல் அங்கே வேட்பாளர் இல்லாமல் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அப்படி ஓட்டு போட்டால் நாங்கள் நோட்டாவில் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு அரசுடைய தாவக தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒரு முடிவு செய்யுங்க. நெல்லை கூட்டத்தில் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மீது வைத்த நம்பிக்கையோடு அவர் நம்பிக்கையோடு நெல்லைக்கு இன்றைக்கி பிரச்சார கூட்டத்துக்கு போகிறாரு. கடவுள் தான் அவருக்கு துணையாக இருந்து 234 தொகுதிகளும் நல்ல முறையில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்று அமருன்னு நான் கடவுளிடத்தை பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.